வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இறால் குழம்பு செஞ்சுருக்கோம். வாங்க உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டுக்குங்க. 2-3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் வடகம் போட்டுக்குங்க. வடகம் லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கணும். வேணும்னா முழுசாக கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். ஒரு 1/4 கிலோ இறால் எடுத்து க்ளீன் பண்ணி சேர்த்துக்குங்க. இதை லேசாக 1 நிமிஷத்துக்கு சுருங்குற வரைக்கும் வதக்கிக்கங்க. கடைசியாக குழம்பு கொதிக்கும் போது 2-3 டைகர் பிரானை கூட சேர்த்துருக்குறேன். அந்த கிளிப்பிங் இதில் வரல. இது கூட ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லேசாக கிளறி விட்டுக்குங்க. அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட 2 குழி கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருவி போட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த விழுதை புளி தண்ணியோடையே சேர்த்துக்கணும். கையாலேயே கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கிளறி விட்டதுக்கு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு கரண்டி போட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் தெரிஞ்சுது, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கரைச்சி விட்ட பிறகு இதை எடுத்து கடாயில் ஊற்றிக்கங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 to 15 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விட்டுடுங்க. இது வேகிறதுக்குள்ளே இன்றைக்கான கிச்சன் டிப்ஸை பார்த்துடலாம். கொண்டக்கடலையை பூச்சி அரிச்சிடாமல் இருக்க 2-3 சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பூச்சி அரிக்காது. இந்த டிப்ஸை எங்கள் சித்தி தான் சொன்னாங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. குழம்பு எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இறால் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.